சொல்ல மொழி தேவையில்லை, என் ஜீவன் என்றும் நீதானே. சக்தி, ஐயோ எங்க அம்மா வந்துருச்சு போல. போச்சு, நல்லா மாட்டணும். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போச்சு போச்சு, உங்க அம்மா கேக்குற தோரணையை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ பிரச்சனை ஆக போதுன்னு தான் தோணுது எனக்கு. கொஞ்சம் வாய முடியா, நம்ம என்ன வேணும்னு ஹாக் பண்ணோம். நான் உன் மேல தெரியாம தானே விழுந்தேன். அதை எங்க அம்மாட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி பயந்து பயந்து பேசினீங்கன்னா கண்டிப்பா எங்க அம்மா நம்ம 2 பேரும் வேணும்னு தான் பண்ணணும்னு சொல்லும். டேய், உங்க அம்மா பேசுறதே எனக்கு பார்க்க பயமா இருக்கு. என்ன இதுக்கே இப்படி பயப்படுற? நீ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். உங்க அம்மா கோவமா நிக்கிறத பார்த்தா நமக்கு கல்யாணம் நடக்குமா என்னன்னே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நீ எதுவும் பேச வேண்டாம் தாயே. இப்படி பேசினா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்காதுதான். சரி நீ எதுவும் பேசாத, எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் நானே பேசிக்கிறேன். சக்தி, உனக்கிட்ட தான் இங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். இங்க என்ன வேலை உனக்கு? ஒண்ணு நம்ம என்னோட போனை மறந்துட்டு போயிட்டேன். அதான் போன் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த பொண்ணு மேல தெரியாம விழுந்துட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அது தெரியாம வந்துட்டியா? அவன் முழிக்கிற மொழியும் சரியில்லை, நீ பேசுற பேச்சும் சரியில்லை. என்னமோ இருக்கு. போனை எடுத்துட்டியா இல்லையா? நம்ம போனை யூஸ் பண்ணிட்டு எங்க வச்சுனே தெரியல. அததான் எங்க தேடி பார்க்கணுமா? நீ உன் போனை தேடி பாரு. ஆத்தி, இங்க கொஞ்சம் வாமா. என்னடா உங்க அம்மா என்னையும் கூப்பிடுறாங்க? நான் தான் நல்லா மாட்டிக்கிட்டேன். எங்க அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா எங்க அம்மா இன்னைக்கு நைட்டே நீ ஊருக்கு கூட்டிட்டு போனாலும் போயிடும். இப்படி நீ ஊருக்கு போற மாதிரி இருந்தா என்னோட பொண்டாட்டியா மட்டும்தான் போவேன். இப்ப சொல்றேன், நீ ஊருக்கு போறதுக்கு உனக்கு எனக்கு கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சது. ஏன்டா இன்னும் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் இன்னும் காலேஜ் முடிக்கல, தெரியும் தானே? இன்னும் 1 year இருக்கு. அதை முடிச்சாதானே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க பைத்தியம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிச்சா ஆகாதா என்ன? எனக்கு தெரியாது. அப்படியே வீட்டுக்கு விஷயம் தெரிய வந்தா நம்ம 2 பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்பவே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா? உனக்காக என் படிப்பையும் விட முடியாது, படிப்புக்காக உன்னையும் விட முடியாது. சரியா? நீ நானும் சொல்றேன், நீ இல்லைன்னா என்னாலையும் இருக்க முடியாது. ஆர்த்தி, உன்னைத்தான் இங்க வான்னு சொன்னேன். சொல்லுங்கத்த. நீ வீட்டை சுத்தி பார்த்ததெல்லாம் போதும். பூமாரி அங்கனதான் இருந்து வரண்டால காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை கூட்டி கொண்டாந்து உங்க வீட்டை விட சொல்லி வீட்டுக்கு போற வழியை பாரு. இல்லத்த, நான் இன்னும் வீடு அதிகமா சுத்தி பார்க்கவே இல்லை. சும்மா இந்த ரூம் மட்டும் தான் சுத்தி பார்த்தேன். இன்னும் உங்களோட தோட்டம்லாம் நான் சுத்தி பார்க்கவே இல்லையே. அதுக்கெல்லாம் இப்ப ஒன்றும் அவசியம் இல்லை. நீ நேரத்தோட வீடு போற வழியை பாரு. சரித்த, இந்தா காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போ. இல்லத்த, பரவாயில்ல, எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. எனக்கு காஃபி வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, எங்கள்கிட்ட தான் எப்போ மூஞ்ச உருன்னு வச்சு பேசுவேன். எங்களுக்கு பழகி போன விஷயம். அந்த பொண்ணு வீட்டுக்கு புதுசா தானே வந்திருக்கு. அந்த பொண்ணு இப்படியா பேசுவ? புதுசா இருக்கு, குரலை வசதி பேசுற. என்னைக்கு எனக்கு இப்படி பேசுனது இல்லையே நீ. உங்களுக்கே தெரியுதுல நான் இன்னைக்கு இப்படி பேசுனது இல்லைன்னு. இன்னைக்கு பேசுறேன்னா நீங்க நடந்துக்கிறது அப்படி. வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசா வந்துருக்குன்னா அந்த பொண்ணு கிட்ட மூஞ்ச உருன்னு வச்சுட்டு பேசினா அந்த பொண்ணு எப்படி நம்ம வீட்டுக்கு அடுத்த தடவை வரும்? அந்த பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு இப்ப யாரும் சாப்பிடாம இல்லையே. இது நாள் வரைக்கும் அப்படி இல்ல, ஆனா இனிமே அப்படி நடக்கும். என்னடா சொல்ற? நீ பேசுறதே சரியில்லையே. என்ன சொல்ல வர? அம்மா, இதுக்கு மேலே என்னால உண்மையை ஒழிச்சு மறைச்சு பேச முடியாது. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன். சக்தி, நீ பேசுறது சுத்தமா சரியில்லை. அம்மாட்ட பேசிட்டு இருக்கதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுதாம பேசுறேன். இதனால வரையும் உன்னை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல. இப்ப பேசுறேன்னா உனக்கு புரியலையா? எனக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரிய வரப்போகுது. அதனாலதான் நான் உனக்கிட்ட இப்பவே சொல்லிட்டேன். சக்தி, வேண்டாம். விளாட்டுக்கும் ஒரு அளவு இருக்கு. அம்மா எப்படி கோவப்படுவேன்னு தெரியும். நீ இப்ப பேசுறது ரொம்ப கோவம் வருது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்துல உனக்கு தெரியாம என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் உன்கிட்ட எதையும் மறைக்க முடியாம உண்மையை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையுமே அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊருக்கு வந்ததுல இருந்து அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேத்து தான் அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன். அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அதனாலதான் இப்போ உனக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது, நான் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன். நான் வெளியூர்ல இருந்து வர சொன்னதே சீக்கிரமே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னையும் உன் பொண்ணாட்டியும் என் பக்கத்துலயே வச்சு பாக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ இப்ப சொல்றத பார்த்தா அந்த மாதிரி நடக்காது போல இருக்கே. ஏன் நடக்காது? நீ மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். நீ மட்டும் சரின்னு சொல்லு, அவங்க வீட்டுல நான் சம்மதம் வாங்குறேன். நான் உன் அம்மாடா. உனக்கு முன்னாடில இருந்து அவங்கள்ட்ட பழகிக்கிட்டு இருக்கேன். அவங்க இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஏமா எடுத்தெடுப்புல நீயே இப்படி சொன்னா எப்படிமா? சக்தி, என் வாழ்நாள்லயே ரொம்ப பெரிய ஆசைன்னா என்னன்னு தெரியுமா? உன்னைய, உன் தம்பிய, உன் தங்கச்சிய, உங்க 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு என் கண் குளிர பாத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான். ஆனா படிச்சு முடிச்ச கையோடயே நீங்க எங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டீங்க. இப்போ உங்க 2 பேரையும் வந்தாக்குல ஊருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னது எதுக்காக? உங்களை இனிமேவாது என் பக்கத்திலேயே வச்சு பாக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ இப்ப கட்டிக்க போற பொண்ணு வெளியூர்.
அந்த பொண்ணுக்காக உன்னைய அங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? மா நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதுமா. ஏமா இப்படி எல்லாம் யோசிக்கிற? அப்படியே அவங்க கூப்பிட்டாலும் நான் உங்களை எல்லாம் விட்டு போயிருவேனா? எனக்கு நீங்க தான் உலகம். உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? ஏப்பா சக்தி, இப்ப நீ என் பையனா பேசிக்கிட்டு இருக்க, அதனாலதான் எனக்காக பேசுற மாதிரி இருக்கு. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்காக பேசுனீன்னா அதெல்லாம் நம்ப முடியாதுப்பா. இப்ப உங்க அப்பா நான் இழுத்து எழுப்புக்கு வரலையா, அதே மாதிரி உன் பொண்டாட்டி இழுத்து எழுப்புக்கு நீ போக மாட்ட? அப்படியெல்லாம் நடக்காதுமா. நான் இரு சக்தி இரு, நீ கொஞ்சம் முழுசா பேச விடு. பேசுறதுக்குள்ளயுமே நீயே பேசிட்டேன்னா என்னால என்ன பேச முடியும் சொல்லு. இரு, நான் முதல்ல பேசிடுறேன். நான் ஊர் உலகத்துல உள்ள அம்மா மாதிரிலாம் காதலுக்கு எதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு என்ன, நீங்க கட்டிக்க போற பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்ப நீ காதலிக்கிற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் உன்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்ப நீ போய் கேட்கும் போது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. அப்படியே சொன்னாலும் அதான் ஆத்தி இருக்கா, அவ பேசி சமாளிச்சுக்குவா. நீ எந்த காலத்துல பார்க்க? இப்ப கூட கட்டாய கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, தெரியுமா தெரியாதா? எந்த அம்மா அப்பா தான் தான் பொண்ணு சொல்றத கேக்குறாங்க? நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படியே அவங்க சம்மதிச்சாலும் அந்த பொண்ணுங்க 2 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்ப உன்னை அவங்க வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டா என்னப்பா? நான் பேசுறதுக்கு முன்னாடியே பதில் பேசிட்டு இருந்தேன், இப்ப பேச்சே காணும். என்னாச்சு? நான் சொல்றது நடந்துருமோன்னு பயமா இருக்கா? அம்மா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணா நீ வேணான்னு சொல்லுவேன்னு தான் உங்ககிட்ட கோவமா பேசினேன். மற்றபடி நான் என்னைக்குமே உன்கிட்ட கோவமா பேசினதே கிடையாது. எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா. அவ என் லைஃப்ல இருந்து எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு தோணுச்சு. அதான் உனக்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியாம கோவமா பேசிட்டேன். ஆனா நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு வேண்டாம்மா. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. அவனை எனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக உங்களை எல்லாம் விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட பொண்ணே எனக்கு தேவையில்லாமா. நீங்க எந்த பொண்ணை சொல்றீங்களோ அந்த பொண்ணை கட்டிக்கிறேன். தம்பி, என்னை கொஞ்சம் பாரு. இது நாள் வரையும் நீ, உன் தம்பி, உன் தங்கச்சி எல்லாரும் கேக்குறதா அம்மா இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்துருவேன். உங்க அப்பா எவ்வளவு விஷயத்துல சொல்லியிருக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு ஓவரா செல்லம் கொடுக்காதேன்னு. ஆனா நான் அப்படி எப்பவுமே இருந்ததில்லை. எனக்கு குடிக்க கஞ்சி இல்லைனாலும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ இப்ப கேக்குறது வாழ்க்கை விஷயம்ப்பா. அது கொஞ்சமாவது யோசிச்சு தானே பண்ணணும். நீ போய் கேட்டா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? உன் மனசு தாங்குமா? அம்மா அதுக்காக நம்ம ஆசைப்பட்டு அடையிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்க முடியுமா? நான் போய் கேட்டு பாக்குறேம்மா. கொடுத்தா போச்சு, இல்லைன்னா நீங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்பா அம்மா என்ன இப்படி கேக்குறாளேன்னு நினைக்காத. நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ சந்தோஷமா இருப்பியா? தெரியலம்மா, நீங்க பார்த்து வைக்கிற பொண்ணோட நான் சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல. ஆனா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கல்ல. சக்தி, நீ ராணியத்த பொண்ணுங்கள்ல ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன்னு வச்சுக்குவேன். உடனே போய் கேட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிருப்பேன்டா. ஏன்னா உனக்கு தெரியும் ராணியத்தை பத்தி, நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க, உடனே பொண்ணும் கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க அக்கா எல்லாம் பெரிய இடம், லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு வரப்போற பையன் எப்படி எப்படி எல்லாம் வரும்னு நினைச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டா அது அவங்களும் ஒத்துப்பாங்கன்னு இல்லைல்ல. எதுக்காக இப்படி சொல்றேன்னா, நம்ம போய் கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உன் மனசை நீதான் இப்ப தேத்திக்கணும். அதுக்காக தான் இப்பவே சொல்றேன். புரியுதுமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு. நீங்களே ஏதாவது ஒரு பொண்ணு பாருங்க, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னையா சொல்ற? இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டு அந்த பிள்ளைய வேணான்னு சொல்றியா? வேணாயா, அந்த பாவம் எனக்கு வேணும். ஒரு பிள்ளையோட வயிற்றுச்சுன்னா நான் வாங்கி குட்டிக்கினதா இருக்க வேணும். உனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் போய் கேட்கறேன், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா உனக்காக எதா இருந்தாலும் பண்ணுவேன். இல்லம்மா வேண்டாம், எனக்காக நீங்க யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க வேண்டாம். வேணும்னா நான் போய் கேட்கிறேன், அவங்க பொண்ணை கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுக்கட்டும். அப்படி இல்லையா நீங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக நீங்க எனக்காக யார்கிட்டையும் இறங்கி போக வேண்டாமா. ஏப்பா, எனக்கு அசிங்கங்கிறதுக்காக என் பையனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைக்காம இருக்க முடியுமா? உனக்காக நான் போய் அவங்கள்ட்ட கேட்கறேன். கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டாது உங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? அம்மா மத்த அம்மாங்க மாதிரி இல்லடா, நீ எல்லாரும் மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க 3 பேரு தான் உலகம். உங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். இல்லம்மா வேண்டாம், எனக்காக நீங்க போய் யார்கிட்டயும் அசிங்கப்படணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. வேணும்னா நானே போய் கேட்கிறேன். அப்படி இல்லையா யார்ட்டையும் எதுவும் நம்ம கேட்க வேண்டாம். நீங்க பாக்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்க யார்ட்டையும் போய் அசிங்கப்பட்டு நிக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏப்பா, இது வாழ்க்கை விஷயம்யா.
எடுத்தோம் வகுத்தோன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. கொஞ்சமாவது பொறுமையா இருந்து எல்லாத்தையும் பேசி அனுசரிச்சுதான் எல்லா வேலையும் பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த வேலையும் முடிக்க முடியாதுப்பா. அம்மா, எனக்காக பேச போய் நீ அவங்கள்ட்ட எல்லாம் அசிங்கப்பட வேண்டாமா? ஏற்கனவே 2-3 தடவை அவங்க அம்மாட்ட நான் பேசியிருக்கேன். அப்போதெல்லாம் அந்த பிள்ளை மேல எனக்கு விருப்பம்லாம் இல்ல. ஆனாலும் அப்போ கூட அவங்க எங்கள்கிட்ட வேண்டா விருப்பாதமா பேசினாங்க. அவங்க வேண்டாமா, அவங்கள்ட்ட நம்ம போய் எதுவும் பேசிக்க வேண்டாமே. நான் நினைச்சதை மனசோடய இருந்துட்டு போட்டோம். என்னையா இப்படி சொல்ற? இன்னமும் நான் உன் மனசு மாத்திர மாதிரில இருக்கு. ஆரம்பத்துல அந்த பொண்ணு என்னன்னா சாப்பிட மாட்டேன் செத்துருவேன் அப்படிங்கிற நிலைமையில பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என்னன்னா நீங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா. என் பிள்ளை வாழ்க்கை அவனுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு வைக்கணும். அதுதான் என்னோட விருப்பமும் கூட. என்ன, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இருந்தும் அம்மா போய் அவங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒத்துக்கிட்டா ஒண்ணும் இல்ல, ஆனா அம்மாவை அசிங்கப்படுத்திட்டா என்னால தாங்க முடியாது. வேண்டாம், இப்ப என்ன பண்றது? நம்ம சாதுவா பேசினா அம்மா எப்பவுமே ஒத்துக்காது. முடிஞ்ச அளவுக்கு கோமா பேசி வேண்டான்னு சொல்லலாம். என்னடா அம்மா ஆரம்பத்துல நம்ம அந்த பொண்ணை பிடிக்கும்னு சொல்லும் போது வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டு இப்ப நானே வந்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாளேன்னு நினைக்காத. எனக்கும் அந்த பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்டா. நீ அந்த பொண்ணை பிடிக்கும்னு சொல்லும்போது எனக்கு சரின்னு தான் பட்டுச்சு. இருந்தாலும் அவங்க குடும்பத்தை நினைச்சேனா அதான் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என் பிள்ளை விருப்பத்துக்கு மாற நான் என்னத்த நடந்தேன். அதனாலதான் சொல்றேன், வா நானே பேசி உனக்கு அந்த பொண்ணை முடிச்சு வைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துக்க வேண்டியதான். நான் ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாது. அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னாச்சுப்பா, எதுக்கு இப்படி கோவப்படுற? அப்புறம் என்னமா, குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அதான் வேணாம்னு சொல்றேன்னா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு நேற்று நைட்டே அம்மா சொல்லிச்சு. யாரா இருக்கும்? அப்படி யாரு நம்ம வீட்டுக்கு வர போறா? ஆனா நானும் காலையிலேன்னு பாத்துட்டு இருக்கேன், இன்ன வரை யாரையுமே காணுமே. அவங்களாம் லேட்டா தான் வருவாங்கன்னு அம்மா சொல்லியிருந்தா நான் சோனி வீட்டுக்காவது போயிட்டு வந்திருப்பேன். வீட்டுக்குள்ளே இருக்கவும் எரிச்சலா வருது. இந்த அம்மா வேற எங்க போச்சே தெரியல. இன்னும் காலையிலேருந்து வீடு பூரா தேடிட்டு ஆளே காணோம். அப்பா தான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மா எங்க போறேன்னு எதுவுமே சொல்லாம போயிடுச்சு. எங்க போயிருக்கோம்? சௌமியா, சௌமியா எங்கடி இருக்க? நான் ஏ ரூம்ல தான் இருக்கேன். ஏ ரூமை விட்டுட்டு பாக்கி எல்லா ரூம்லயும் தேடுவேன். இங்கதான் இருக்கேன், வா. இங்கதான் இருக்கியா? நான் உன்னை வீடு பூரா தேடிட்டு இருக்கேன்டி. நான் அதிகமா இருக்கிற இடம் ஒண்ணு கிச்சன், இல்லைன்னா என்னோட ரூம். அதை விட்டுட்டு நீ வீடு பூரா தேடினா நான் எப்படிமா இருப்பேன்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை காலையில இருந்து வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். நீ எங்க போன? கோயில் திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து வீட்டு வேலைன்னு வீட்டு வேலையே பார்த்துட்டு கிடந்துட்டேன். ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு. அதான் ராணியத்தை வீட்டு பக்கம் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போறேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நானும் உன் கூட வந்திருப்பேன். எனக்குமே போர் அடிக்குதுமா வீட்டுக்குள்ளவே இருக்கிறதுக்கு. எனக்கு எப்படி தெரியும்? எதா இருந்தாலும் நீ சொன்னாதானே தெரியும். நீ எதுவுமே சொல்லாம ரூம்குள்ளே படுத்துக்கிறதா எதா இருந்தாலும் எனக்கு தெரியுமா என்ன? ஏதாவது பேசணும் போகணும் என்கிட்ட, அப்பதானே எனக்கு எதா இருந்தாலும் தெரியும். நீ தான் எதுவுமே என்கிட்ட பேசுறது இல்லையே. என்னடி எதுக்கு அப்படி பாக்குற? நீ எப்பவும் பேசுற மாதிரி பேசலையே, ஏதோ சுத்தி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்திருக்க, ஆனா அதை கேட்காம ஏதோ பேசிட்டு இருக்க. சரி, என்கிட்ட என்ன கேட்கணும்னு வந்த? சௌமியா, மத்த விஷயம் ஏதாவது நான் உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனா நான் உன்கிட்ட ஏதாவது பேச வந்தேன்னு வச்சுக்குவேன், எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிக்கிற? என்கிட்ட இதைத்தான் நீ பேச வந்திருக்க, என்ன பேசணும்னு கேளுங்கிறியே, எப்படி நீ கேக்குற? நான் அப்பாவோட அதிகமா இருந்ததை விட உன்னோட தான் அதிகமா இருந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து உன் கூட தான் பழகிட்டு இருக்கேன். அதிகமா நான் வெளியிலையும் போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கும். அதுவும் இல்லாம எப்போ நீ என்கிட்ட பேசும்போது எரிஞ்சு விழுவேன். இன்னைக்கு என்ன கொஞ்சம் பாசமா பேசுற மாதிரி இருக்கு. அதனாலதான் என்னன்னு கேட்டேன். உண்மையை சொல்லு, என்னைக்காவது நீ என்னை திட்டாம பேசிருக்கியா? நான் உன்னை திட்டக்கூடாதுன்னா அதுக்கு நீ ஒழுங்கா நடந்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பாக்குறது, அப்புறம் வந்து திட்டுறேங்கிறது. என்னைக்கு தாண்டி நான் சொல்ற வேலையை நீ பாத்திருக்க? நான் ஒரு வேலை சொன்னா அதுக்கு 2 வேலையை ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வேலை சேர்த்து ஆகுது. இதுக்கு என்ன பண்றது சொல்லு? எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேலையை ஏதாவது சொன்னீங்கன்னா சரின்ட்டு செய்யலாம். எனக்கு தெரியாத வேலையா சொல்லிட்டு போயிடுறேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வைப்பேன். அது உனக்கு பிடிக்க மாட்டேது. அதெல்லாம் விடு. எனக்கு என்ன கேட்க வந்த அதை முதல்ல கேளு. நான் சோனி வீட்டுக்கு போலான் இருக்கேன். அங்க எதுக்கு போற? அங்கெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம், வீட்டோட இரு. ஏமா அப்படி பண்ற? இப்ப நீ மட்டும் போயிட்டு வந்தல, நான் ஏதாவது உன்னை சொன்னேன்? நான் மட்டும் எங்கேயாவது கிளம்பா உடனே போகாதன்னு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நான் போவேன். எனக்கு எரிச்சலா வருதுமா. நான் சோனி வீட்டு போயிட்டு சோனியோட சுத்தனா இருந்துட்டு வரேன். சரி எங்கேயோ தொலை. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் உங்க அப்பா வந்து கேட்கும்போது உங்க அப்பாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, சரியா? சரிம்மா ஒரு மணி நேரம். சரியா, 1 மணி நேரம் தான். எல்லாரோடையும் பேசிக்கிட்டு வரேன். அதுவும் இல்லாம அத்தை எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். இது நாள் வரை நான் அத்தையோட எல்லாம் போய் பேசினதே இல்லம்மா. நான் போய் அவங்களோட எல்லாம் பேசிட்டு வரேன். அத்தை மட்டும் வரல, அத்தை பையனும் வந்திருக்காங்க, தெரியுமா? தெரியுமே அம்மா, நான் அவங்களோட எல்லாம் பேசுவேன். அவங்க என்னோட சூப்பரா பேசுவாங்க, தெரியுமா? ஓ அப்படியா? அந்த தம்பியோட நீ பேசிருக்கியா? அந்த தம்பி நல்ல பையனா?
அந்த மச்சான் சூப்பர் கேரக்டர், யாரோடையுமே அதிகமா பேச மாட்டாங்க. நானே சும்மா காமெடிக்காக மச்சான் மச்சான்னு சொன்னாலும் சௌமியாங்கிற வார்த்தைக்கு தவிர மறு வார்த்தை எதுவுமே பேச மாட்டாங்க. அவ்வளோ டீசெண்டா பேசுவாங்கம்மா. நான் இப்போ வரையும் பார்த்திருக்கேன். சோனியை தவிர வேற யாரோடையும் நான் அதிகமா பேசி பார்த்ததே இல்லை. சரி சரி, நல்ல பையனா இருக்கிறது நல்லது தானே. அப்புறம் சௌமியா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னேன்ல, கேட்டா உண்மையை சொல்லுவியா? என்னம்மா ஆனா உண்மையை சொல்லுவியா? உண்மையை சொல்லுவேன். நைட் என்னன்னா வந்து நின்னுட்டு உண்மையை சொல்லுன்னு, இப்போ என்னன்னா உண்மையை சொல்லுங்கிற. எதா இருந்தாலும் நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஓ மேல சத்தியம். சரி சொல்லு, என்ன கேட்கணும்? என்னடா அம்மா மறுபடியும் இதே கேள்வி கேட்கறாளேன்னு நினைக்காத. உன் மனசுல வேற எந்த ஒரு பையனும் இல்லைல்ல? ஏமா நேத்துல இருந்து நானும் பாக்குறேன் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்ப நான் உனக்கிட்ட பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல சௌமியா, நீ போய் சொல்றேன்னு நான் சொல்லல. ஆனா என் பொண்ணு ஒருத்தவங்க குறை சொல்லும்போது ஒருவேளை நம்ம பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வருது. அதனாலதான் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு நட்டு கேட்டுக்கிறேன். யாரு என்ன சொன்னாலும் இப்படிதான் வந்து என்னட்டு கேட்டுட்டே இருப்பியா? சௌமியா, இப்ப நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் உனக்கு நான் சொல்றேன். நான் ஒருத்தவங்களை பத்தி நல்ல விஷயம் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கவேன், அந்த நல்ல விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சு கடைசியில போய் சேரும்போது ஒரு கெட்ட விஷயமா தான் போய் சேருது. நல்ல விஷயமே கெட்ட விஷயமா போய் சேரும்போது என் பொண்ணை பத்தி ஒருத்தவங்க கெட்ட விஷயமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, அந்த கெட்ட விஷயம் கடைசியில போய் சேரும்போது ரொம்ப கெட்ட விஷயமா போய் சேரும். அப்ப நினைச்சு பாரு, என் பொண்ணை பத்தி எல்லாரும் தப்பா பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது மட்டுமா, அப்பா எவ்வளவு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. உன்னைய பத்தி இன்னொருத்தவங்க இந்த மாதிரி சொல்லும் போது அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தியா? நீ சொல்றது சரிதாம்மா. என்னை பத்தி தப்பா பேசினா உங்களால தாங்கிக்க முடியாது. நான் தப்பே பண்ணனாலும் மத்தவங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கிறதுக்காக நீ என்கிட்ட வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பியா? நான் தப்பு எதுவும் பண்ணலம்மா. ஒண்ணுமே என் மனசுல யாரும் இல்ல. இதுக்கு மேல நான் என்னம்மா பண்ணணும், நீயே சொல்லு. போ, உண்மையாவே உன் மனசுல யாரும் இல்ல, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா, உண்மையுமே என் மனசுல யாரும் இல்ல. நேற்று நைட்டு நான் இதைதான் சொன்னேன், இப்போ நான் இதைதான் சொல்றேன். இதுக்கு மேல நீ கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவேன். சரியா? நீ தான் சொன்ன கொஞ்ச நாள் படி, அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் பத்தி பேசிக்கலான்னு. அதனால நான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கலாமா. அப்படியே ஏதாவது இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். சரியா? எதுவும் இல்ல, மறுபடியும் என்கிட்ட அதை வந்து கேட்காதீங்க. வாடா சௌமியா, எனக்கு இப்பதாண்டி உயிரே வருது. எங்க நீ யாரையும் லவ் பண்ணுன்னு சொல்லிருவியோ, இப்ப வரையும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தான் வந்து உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி சொன்னாக்குலதான் எனக்கு உயிரே வருது. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? நீ பாட்டுக்கு நைட்டும் இதே மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்த, இப்பவும் இதே மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? வசந்தியத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த பொம்பளைக்கு இதேதான் வேலை, எப்ப பார்த்தாலும் இது மாதிரிதான் பேசிக்கிட்டே இருக்கும். அது பேசுதுங்கிறதுக்காக நீ தினமும் வந்து என்கிட்ட இதே கேள்வி கேட்காதம்மா. இருந்தா சொல்லிடுவேம்மா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரியா? சரி சௌமியா, என் தங்கம்ல, இனிமே நான் அம்மா அது மாதிரி உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். சரியா? நீ எப்பவும் மாதிரியே பேசு. தங்கம்லாம் சொல்லாத, எனக்கே சிரிப்பு வருது. இல்லடா சௌமி, இன்னும் 1 மாசம் தான் நீ எங்க கூட இருக்க போற. அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அது வரையுமாவது உன்னை நான் இது மாதிரி கூப்பிட்டுக்கிறேனே. எனக்கு இது மாதிரி உன்னை கூப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, ராணியத்தையோட அக்கா பையன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் உன்னை பேசி முடிக்க போறோம். என்ன சொல்ற நீ? நீ தானே சொன்ன கொஞ்ச நாள் நான் படிக்கிறேன், படிக்கட்டி அதுக்கப்புறம் மேரேஜ் பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன திடீர்னு 1 மந்த்ல கல்யாணங்கிற? என்னாச்சுமா உனக்கு? ஆமா சௌமியா, அப்படிதான் நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் படிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு தானே தோணுது. இல்லைன்னா நம்மள ஊர்ல இருக்கவங்களெல்லாம் தூத்தி விட்டு போயிருவாளுங்க. அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னேன்னு, அது வேற யாரும் இல்ல, ராணியத்தையோட அக்கா பையனுக்கு தான். என்னம்மா சொல்ற? வீட்டுல என்ன பொண்ணு கிட்ட வந்திருந்தாங்களா? ஏன் நீ அதை அன்னைக்கே என்கிட்ட சொல்லல? இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கிட்ட எதுக்கு அதை இதுன்னு சொல்லி மனசுக்கு எடுக்கணும்னு எதுவும் சொல்லல. இப்ப இவளுக்கெல்லாம் இப்படி பேசுறத பார்த்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் உனக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். அப்போ இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நேத்து இன்னைக்கெல்லாம் யாரையும் லவ் பண்றியான்னு கேட்டுட்டு இருந்தியா? ஆமா சௌமியா, நேற்று சண்டை நடக்கும்போது பக்கத்துலேயே சின்ன பொண்ணு இருந்தா. அப்புறம் அவளும் ஒரு வார்த்தை சொன்னா, எதுக்கு நம்ம பொண்ணு மனசுல யாரும் இருக்காங்களான்னு கேட்டுக்கோங்கக்கா அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னைக்கு போய் ராணியத்துக்கிட்டே சொன்னா, ராணியத்தையும் அப்படித்தான் சொன்னாங்க. அப்புறம் அண்ணி சொல்லும் போது நம்ம எதுவும் கேட்காம இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் உனக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன். என்ன சௌமியா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க, ஏதாவது பேசுடி. இல்லம்மா, எனக்கு வந்து நீ அந்த மச்சான கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசுறியே, அந்த மச்சான்கிட்ட அவங்க அதெல்லாம் பத்தி பேசினாங்களா? அந்த மச்சானுக்கு ஓகேவா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அப்புறம் அந்த பையன் சம்மதம் சொல்லாமல இங்க பொண்ணு கிட்ட வந்து நிப்பாங்க. அதெல்லாம் அந்த பையனுக்கு பிடிச்சிதான் கேட்க சொல்லியிருக்கோம். இல்ல அந்த மச்சான். இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை சௌமியா, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உன் மனசுல யாரும் இல்லைன்னு சொன்னாக்கல என் மனசுக்கு அப்படியே குழுன்னு இருக்கு. சரி சரி, இன்னும் 3 நாள் கழிச்சு பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம். அப்படியே பூ வைக்கிறதுக்கும் தேதி குறிக்க சொல்லிடுவோம்.
அம்மா நிறுத்துமா, என்னம்மா விட்ட நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவப்பில் இருக்கு. நீ மட்டும் எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னா போதுமா? அப்பாவுக்கு பிடிக்க வேண்டாம், அப்பாட்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ பைத்தியமே, உங்க அப்பாவுக்கு தான் இதுல முழு மனசு சம்மதம். அவர் தான் இந்த சம்மதத்தை விட வேண்டாம்னு சொல்லி இவ்வளவு தூரம் பேச சொன்னதே. என்னம்மா சொல்ற? அப்பா அப்படி சொன்னாரு? ஆமாண்டி, இது நாள் வரையும் நம்ம குடும்பம் பிரிஞ்சு போயிருந்துச்சுல, பத்தாவதுக்கு நமக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்ல, அப்பா யாருமே இல்லாம தனிமரமாவே இருந்துட்டாரா. இப்ப எல்லா சொந்த பந்தமும் கூட வரப்போதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அதனாலதான் அவனையே கேட்டோன்னே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்படியா? சரி, இது நாள் வரையும் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப சுதந்திரமா இருக்க விட்டுட்டோம். நல்லா மாடர்னாவும் இருந்துட்டேன். இனிமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அப்புறம் அந்த தலைமுடிக்கு கலர் அடிச்சிருக்கல, அதை முதல்ல போய் மாத்து. கருப்பு கலர் அடிச்சுக்க, ஒழுங்கா சுடிதார் போடு. இனிமே மாடர்னா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமாலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, சரியா? உங்களுக்கு சந்தோஷத்துல தலையாலே புரியல. சரி, நான் அத்தை வீட்டுக்கு ஒரு போயிட்டு வந்துடுறேன். நீ வர்றேன், நீ வர்றியா? இல்லம்மா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறமா போறேன். உனக்கு எப்ப தோணுது நீ அப்ப போயிட்டு வா. அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் பார்த்தேன், சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு. இன்னும் நீ சாப்பிடலையா? அப்போ எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம்ல இரு, சரியா? ம், சரிம்மா. என் தங்கம், கல்யாணம்னு சொன்னாக்களே உன் மூஞ்சில கல்யாண கலை வந்துருச்சுடி. சரி, வீட்டுக்குள்ளே இரு, எங்கேயும் போவாத, சரியா? ஆமா, அத்தை வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன். ம், சரிம்மா, போயிட்டு வா. இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு கல்யாணம்னு சொல்றாங்க. கடவுளே, இப்ப தெரிஞ்சதான் எங்க அம்மாட்ட உண்மையை சொல்லிருப்பேனே. இப்ப எப்படி இத பத்தி அவங்கள்ட்ட சொல்றது? அவங்களே போன் நம்பர் அத்தனை தடவை தரேன்னு சொன்னாங்க. நான் தான் பைத்தியக்காரி வாங்கி வைக்காம விட்டுட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படி அவங்களோட பேசுறது? காதலின் அவஸ்தை